டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு. மதிய நேரமாச்சு மணி அடிச்சு போச்சு சோறு போடும் நேரமாச்சு பள்ளி கூட பேச்சு. மதிய நேரமாச்சு மணி அடிச்சு போச்சு ஆண்டவரும் சோறு போட்ட நினப்பு வந்தாச்சு. ஆண்டவரும் சோறு போட்ட நினப்பு வந்தாச்சு. ரொம்ப நாளா ஆண்டவரை வேண்டி வந்த மக்களை பணமிறங்கி களமிறங்கி விடுவித்தார் நம் ஆண்டவர். விடுவித்தவரை மறந்து போய் முறுமுறுத்த வேளையிலும் பயிரார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர். பயிரார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர். ரொம்ப நாளா ஆண்டவரை வேண்டி வந்த மக்களை பணமிறங்கி களமிறங்கி அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு ராஜா என்ன பண்ணாரா, அந்த நிலத்துல கீரை விதைச்சா இன்னும் சூப்பரா வரும்ல, அதனால என்ன பண்ணணும், அதை கீரை கொள்ளையா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு போயிட்டு கேட்குறாரு. நாபோத் கிட்ட போயிட்டு கேட்க சொல்றாரு. போயிட்டு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இது எங்க பரம்பரை சொத்து, எங்க தாத்தா பாட்டியோட சொத்து, நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன், எனக்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கவலை ஆயிடுச்சு. போல நான் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, எசபெல் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, நான் என்ன பண்றேன், அதை பார்த்துக்கிறேன், உங்களுக்கு திராட்சை தோட்டம் தானே வேணும், நான் அதை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். என்ன பண்றாங்க, உபவாசம் அப்படின்னு ஒரு நிருபம் எழுதுறாங்க. என்ன பண்றாங்க, அப்போ 2 பேர்கிட்ட அதை கொடுத்து, யாரெல்லாம் இதை அந்த கட்டளை கீழ்படியலையோ அவங்களை என்ன பண்ணுங்க, கல்ல இருந்து கொண்டுடணும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா நாபோத்து கிட்ட போங்க. யாரு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு. மதிய நேரமாச்சு மணி அடிச்சு போச்சு சோறு போடும் நேரமாச்சு பள்ளி கூட பேச்சு. மதிய நேரமாச்சு மணி அடிச்சு போச்சு ஆண்டவரும் சோறு போட்ட நினப்பு வந்தாச்சு. ஆண்டவரும் சோறு போட்ட நினப்பு வந்தாச்சு. ரொம்ப நாளா ஆண்டவரை வேண்டி வந்த மக்களை பணமிறங்கி களமிறங்கி விடுவித்தார் நம் ஆண்டவர். விடுவித்தவரை மறந்து போய் முறுமுறுத்த வேளையிலும் பயிரார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர். பயிரார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர். ரொம்ப நாளா ஆண்டவரை வேண்டி வந்த மக்களை பணமிறங்கி களமிறங்கி விடுவித்தார் நம் ஆண்டவர். விடுவித்தவரை மறந்து போய் முறுமுறுத்த வேளையிலும் பயிரார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர். பயிரார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர்.
வறட்சியான வனந்தரத்தில் வானத்தின் அப்பம் வந்தது, வயிறார உண்டு நல்ல பசியார வைத்தது. வறட்சியான வனந்தரத்தில் வானத்தின் அப்பம் வந்தது, வயிறார உண்டு நல்ல பசியார வைத்தது. வரம்பு மீறி செத்தது எல்லாம் நாட்டம் எடுத்து போனது, தேவைக்கு மட்டும் சேர்க்கணும்னு புத்தியில உரைச்சது. வரம்பு மீறி செத்தது எல்லாம் நாட்டம் எடுத்து போனது, தேவைக்கு மட்டும் சேர்க்கணும்னு புத்தியில உரைச்சது. ரொம்ப நல்லா ஆண்டவர வேண்டி வந்த மக்கள் மனமிறங்கி களமிறங்கி விடுவித்தார் நம் ஆண்டவர். மனமிறங்கி களமிறங்கி விடுவித்தார் நம் ஆண்டவர். பசிக்கின்ற நேரத்தில் சோறு கொடுக்கும் கடவுளை பட்சமாய் நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லி பாடணும். பசிக்கின்ற நேரத்தில் சோறு கொடுக்கும் கடவுளை பட்சமாய் நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லி பாடணும். பசியோடு இருப்பவங்களை பாசத்துடன் பார்க்கணும், பகிர்ந்து கொடுத்து பரபரணி வாக்குப்படி நடக்கணும். பசியோடு இருப்பவங்களை பாசத்துடன் பார்க்கணும், பகிர்ந்து கொடுத்து பரபரனின் வாக்குப்படி நடக்கணும். ரொம்ப நாளா ஆண்டவர வேண்டி வந்த மக்களை மனமிறங்கி களமிறங்கி விடுவித்தார் நம் ஆண்டவர். விடுவித்தவரை மறந்து போய் முறுமுறுத்த வேளையில் வயிறார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர். வயிறார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர்.